Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம CBSE paper pattern வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க for both basic and standard. இதுல வந்து நம்ம எப்படி வந்து questions வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த pattern வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ அவங்க கொடுத்திருக்க அந்த சாம்பிள் பேப்பர், அந்த சாம்பிள் பேப்பர்ல இருந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு செக்ஷன்லயும் வந்து எவ்வளவு क्वेश्चंस இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த சாம்பிள் பேப்பரை பார்த்து வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுல செக்ஷன் ஏல வந்து ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 16 questions கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து 1 mark questions. 16 questionsமே வந்து 1 mark question வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 questionக்கு மட்டும் choices வந்து கொடுத்திருக்காங்க. 16 questions தான் கொடுத்திருக்காங்க. ஆனா internal choiceல தான் கொடுத்திருக்காங்க. any 5 any 4 எழுதுற மாதிரி அவங்க கொடுக்கல. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா part 2 that is second subdivisionல பார்க்கும்போது 17th questionல இருந்து 20th question வரைக்கும் இருக்கும். 4 questions வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து case study related questions தான் இருக்கு. that is இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க questions வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்குமே தட் இஸ் இப்போ வந்து 17th question நம்ம எடுத்துக்கும் போது இப்போ 17th questionல வந்து A, B, C and D and E னு 5 சப்பார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 5 சப்பார்ட்ல இருந்து நீங்க எதனா 4 சப்பார்ட்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணா போதும். each question has 5 subparts. attend only 4 subparts. இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்போ B question வந்து உங்களுக்கு தெரியல, ஆன்சர் தெரியலனா நீங்க A, C, D and E மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல மொத்தமே வந்து 4 question தான் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் 17, 18, 19 and 20. இந்த 4 questionல எல்லாமே வந்து கேஸ் ஸ்டடி ரிலேட்டட். இந்த ஒரு questionக்குமே வந்து 5 சப்பார்ட்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சப்பார்ட்டுக்குமே வந்து 1 மார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து மொத்தம் 16 questions வந்து நீங்க அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ 16 into 1 16 மார்க்ஸ். மொத்தம் வந்து பார்ட் ஏ மட்டும் பார்க்கும் போது தட் இஸ் செக்ஷன் ஏ எடுத்துக்கும் போது 16 questions பார்ட் 1ல, பார்ட் 2ல வந்து 16 questions. அப்போ மொத்தம் வந்து 32 questions வந்து நீங்க டோட்டலா அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 16 questionsக்குமே வந்து அவங்க வந்து தனியா வந்து எக்ஸ்ட்ரா questions கொடுத்து சாய்ஸ் அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி தரல. இதுல 5 questionக்கு மட்டும் தான் வந்து இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 4 questionsலயுமே வந்து இந்த 4 questionsமே வந்து கேஸ் ஸ்டடி ரிலேட்டடா தான் இருக்கும். அந்த ஒரு கேஸ் ஸ்டடிக்குமே வந்து அவங்க சப்பார்ட்ஸா 5 question கேட்டிருக்காங்க. தட் இஸ் இப்போ 17th question எடுத்துக்கும் போது A, B, C, D, E. இப்போ இதுல இருந்து எனி 4 சப்பார்ட்ஸ் வந்து நீங்க அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததா வந்து பார்ட் பி. இப்போ பார்ட் பில பார்க்கும் போது 3 செக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ், அடுத்தது வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அண்ட் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்னு 3 பார்ட்டா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் வந்து 6 questions கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்குமே 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 21ல இருந்து கொஸ்டின் நம்பர் 21ல இருந்து 26 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து ரெண்டே கொஸ்டினுக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேற எதுக்குமே வந்து இன்டர்னல் சாய்ஸ் தரல. இப்போ அடுத்தது வந்து ஷார்ட் ஆன்சர் டைப். இது வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் டைப். தட் இஸ் 2 மார்க் கொஸ்டின். இது வந்து ஷார்ட் ஆன்சர் டைப். இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். தட் இஸ் ஒரு கொஸ்டினுக்குமே வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுல இன்டர்னல் சாய்ஸ் வந்து வெறும் 2 questionsக்கு மட்டும் தான் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமா பேட்டர்ன் பார்க்கும் போது எல்லாத்துக்குமே இன்டர்னல் சாய்ஸ் தான் இருக்கே தவிர எக்ஸ்ட்ரா questions கொடுத்துட்டு அதுல இருந்து எனி 4 எனி 3 அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி இந்த வாட்டி தரல. போன வாட்டி இருந்த கொஸ்டின் பேப்பரோட இந்த வாட்டி வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகி தான் வந்து இருக்கு. இப்போ 27th questionல இருந்து 33rd question வரைக்கும் இது வந்து ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின். தட் இஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து இது வந்து தேர்ட் செக்ஷன். அதுல வந்து 3 questions வந்து கேட்டிருக்காங்க.
இதுல வந்து 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கும் 5 மார்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்டர்னல் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தான் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இது ஃபுல்லுமே வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் எழுதியிருக்கிறது வந்து ஃபுல்லுமே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அந்த சிபிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த சாம்பிள் பேப்பரை வந்து பேஸ் பண்ணி தான் நான் இந்த பேட்டர்ன் வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து ஃபார் போத் பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துக்குமே வந்து 2 சிலபஸ்க்குமே வந்து பேசிக்கும் ஸ்டாண்டர்ட்க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இதே பேப்பர் பேட்டர்ன் தான். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா இது சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஆஃப் சாம்பிள் பேப்பர் ஆஸ் பர் நியூ பேட்டர்ன். இப்போ நியூ பேட்டர்ன் வந்து நம்ம என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதுதான் வந்து சிபிஎஸ்சியோட இந்த வருஷம் பேப்பருக்கான பேட்டர்ன். இப்போ அந்த பேட்டர்ன் படி அவங்க அந்த சாம்பிள் பேப்பர்ல என்னென்ன சாப்டர்ஸ்ல இருந்து எவ்வளோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து நான் வந்து இதுல எழுதியிருக்கேன். இது எல்லாமே வந்து அந்த சாம்பிள் பேப்பரை வந்து நான் பேஸ் பண்ணி தான் வந்து நான் எழுதுனது. இப்போ வந்து நம்ம ஒரு சாப்டர்ஸ்லயும் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துடலாம். இப்போ ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும் போது இப்போ ரியல் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாலினாமியல்ஸ்ல இது வந்து ஃபுல்லுமே வந்து ஸ்டாண்டர்ட்க்கு, பேசிக்கு வந்து மார்க்ஸ் வந்து வேரி ஆகுது ஒரு சாப்டருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்க்கு பார்க்கும்போது ரியல் நம்பர்ஸ் வந்து 6 மார்க்ஸ்க்கு, பாலினாமியல்ஸ் அப்புறம் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் 2 வேரியபிள்ஸ் இது ரெண்டுத்துக்கும் வந்து 7 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 5 மார்க்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் இது எல்லாத்துக்குமே வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல 1 மார்க்குக்கு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்ல 8 மார்க்ஸ்க்கு, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில 7 மார்க்ஸ்க்கு, அப்புறம் ட்ரிக்னோமெட்ரிக்கு வந்து 4 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும் பார்க்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில வந்து 1 மார்க்குக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லுமே வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட்க்கு. இப்போ பேசிக் பேப்பர் பார்க்கும் போது ரியல் நம்பர்ஸ்க்கு வந்து 6 மார்க்ஸ், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் 6 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. மற்றது வந்து 5 மார்க்ஸ் எதுலலாம் பார்த்தோம்னா பாலினாமியல்ஸ், அதுக்கப்புறமா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கும் ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ்க்கும் 3 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இது மூணுத்துக்குமே வந்து 7 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கும் வந்து 7 மார்க்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ்க்கும் 7 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு. ப்ராபபிலிட்டி பார்க்கும் போது ஸ்டாண்டர்ட்க்கு வந்து 1 மார்க் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் பேசிக்ல வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இது நான் எழுதுனது எல்லாமே வந்து சாம்பிள் பேப்பரை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நான் எழுதியிருக்கேன். இது என்னோட ஓன் இது கிடையாது. சாம்பிள் பேப்பர்ஸோட லிங்க் வந்து மேக்ஸ் சாம்பிள் பேப்பர்ஸோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.